நான் ஒண்ணு சொல்றேன் என்னன்னு கேட்டா இந்த மாதிரியான துணைக்களத்தில் இருக்கிறார்கள் எல்லாத்தையும் காப்பாத்தி ஓகே பரவாயில்ல நாங்கள் சேவ் பண்ணி விடுவோம்ன்றது வந்து என்ன நடக்கும்டா தொடர்ந்து இதே தான் நடக்கும். இந்த வரைக்கும் அனுர அரசாங்கத்தின் பெயர் வடக்கு மாநிலத்தில் கட்டுறதுக்கு நீங்க ஆக்ஷன் எடுக்காதது தானே காரணம். அதான் உண்மை. இந்த வரைக்கும் எத்தனை ஊழல் பிடிச்சு தந்திருக்க உங்களோட பேங்க் புத்தகங்களோட அக்கௌண்ட் நம்பர் தந்திருக்கிற நீங்க அங்க போயிருந்தோண்டு இப்ப நீங்க எப்படி பொறுமையா இது எல்லாத்தையும் சமாளிக்கீங்கன்னு யோசிக்க சந்தோஷமா இருக்கும் டாக்டர் கதைக்கிறீங்க. அங்கதான் பிரச்சனை இருக்கு. அமைச்சர் கூட்டத்தை சிவகுலர் பண்ணி நடத்த மாட்டா நீங்க சிவகுலர்ல අපේ ඒ කතා නෙමෙයි තමුන්නාන්සේට ජීයට බඩිනවා ජීයට අභූත චෝදන එල්ලනවා ඒක කරන්න බෑ. உங்களை பணத்தோட காட்டிங்க இதுல எத்தனை மில்லியன் ரூபாய் காசு திருப்பி நம்ம எங்க உதவலாம். அப்ப இல்ல உண்மையில இப்ப இந்த சேர்த்துட்ட வந்து எங்களுக்கு ஒரு சிஇஓவால தான் நடந்து இருக்கிறனால எல்லாத்தையும் நாங்க கோஆர்டினேட் பண்ணி கொண்டிருக்கீங்க கஷ்டமா இருக்குன்னு சொல்லி இல்ல நான் கேட்கிற கேள்வி உனக்கு பாவிச்ச காசு இங்க உங்க தென்னங்கண்டு எல்லாம் இங்க உங்க காணி இருக்கிற எல்லாமே இப்ப கிரிக்கெட் கிரவுண்ட் நடந்தோன்னு இருக்கு. சோ நீங்க இங்க பசங்க அந்த படத்தோட தான் அமைச்சர் இதுதான் இப்ப திருவையாற்றுல அமைச்சர் லால்காந்த் அவர்கள் கொண்டு வந்து நட்ட இந்த தென்னன் பயிற்சியினுடைய எல்லாமே சரிதான். இதுதான் இப்ப எனக்கு இப்படி 7 ஃபைல் இருக்கு இன்றைக்கு. இதுதான் இப்ப இருக்கலாம். இந்த 2வது படம் காட்டுற அமைச்சர் கொஞ்சம் என்ன கலைக்க விடுமோ இந்த தென்னங்கண்டுகள் கணக்கு தெரியுதா? இதான் இது சம்பந்தமா 1 வீக்ல நான் ஒரு ரிப்போர்ட் 1 வீக்ல வேண்டாம் இங்க போக மாட்டாங்க. நீங்க போய் என்ன தென்னங்கண்ட சிச்சுவேஷன் அந்த இடத்துல எத்தனை மில்லியன் செலவழிச்சிருக்கீங்க நீங்கள்? இவ்வளவுக்கும் பசங்க என்ன ஜோக்கண்டா அமைச்சர் தொடங்கினதா அமைச்சர் லால்காந்த் இல்ல இப்ப நாங்க என்ன சொன்னா இப்ப தொடங்கி கொண்டிருக்கிறதே நாங்க கண்டாவள பூனேரி மெட்டதான் தொடங்கிருக்கிறோம். நீங்க லால்காந்த் அமைச்சு வந்த விஷயத்தை நீங்க வாசிக்கும் பொறுமோ நீங்கள் மேற்படி முகவரியில் வசிக்கும் ஆனா செந்தூரனாகிய தங்களின் மேன்மை மிகு கவனத்துக்கு அறிய தரும்படி என் தினக்களி இருக்கு. கடந்த ஆண்டு கௌரவ அமைச்சர் லால்காந்த் அவர்களால் தென்னை பயிற்சிகை மற்றும் கச்சான் பயிற்சிகை திருவிழாற்று பகுதியில் வாசிக்க விடுங்க. ஏன் நீங்க அவசரப்படுறீங்க? உப உணவு திட்டத்துக்கு அரசால் வழங்கப்பட்ட பிரதேசத்தில் வான்பார்த்த பயிராக தென்னம்பிள்ளை நாட்டிகைக்கு கனகச்சிதமாக அமைச்சர் அழைத்து அமைச்சர் முன்னிலையில் ஊழல் புரிந்துள்ளனர். இங்கு கவனிக்க வேண்டிய விடயஞ்சாலில் இப்பிரதேசமானது படித்த வாலிபர் திட்டத்தில் தலா 3 ஏக்கர் நிலம் ஒவ்வொருவருக்கும் வழங்கப்பட்டது. அதாவது 1 ஏக்கர் குடியிருப்பு, 1 ஏக்கர் விலங்கு வேளாண்மை, 1 ஏக்கர் மரக்கறி பயிற்சிகள். ஆனால் இங்கு அமைச்சர் லால்காந்தவினால் தென்னை 5 ஏக்கரில் நாட்டப்பட்டு இன்று அவை அனைத்தும் அழிவடைந்து சிறுவர்கள் விளையாடும் துடுப்பாட்ட மைதானமாக உபயோகிக்கப்படுகிறது. மேலும் 5 ஏக்கர் காணியில் 2 ஏக்கர் காணி ஒதுக்குப்புற காணிகளாகும். இப்ப அரசியலும் ஊழல் இடம்பெற்றுள்ள என்ற விடயத்தினை இதன் மூலம் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். ஒரு கடிதத்தை வாசி விடுவோம். ஏன் நீங்க அவசரப்படுறீங்க? மேலும் அந்த கடிதம் தான் உள்ளுக்குலாம் இருக்கிற சைன் பண்ணி மொட்டை கடிதம் இல்லையா, சைன் தான் தந்திருக்கீங்க. மேலும் ஊழலுக்காக ஆற்றின் ஒதுக்குப்புற காணியை கரச்சி பிரதேச செயலாளர் தென்னை நடுகை என்ற போர்வையில் அதற்கும் அனுமதி பத்திரம் தயாரிக்கும் நடவடிக்கைகளாக செயற்கையாக வெள்ள பாதிப்புகளை உருவாக்கும் நோக்கமே ஒரு தனிநபர் 2 ஏக்கர் ரை ஆற்று காணியை நான் போய் பார்த்துதான் கையப்படுத்த அது தென்னை நடுகை செய்ய அனுமதித்தில்லை. மேலும் உப உணவு திட்டத்துக்கு தலா 1 ஏக்கருக்கு நீர் வழங்க வேண்டிய நீர்ப்பாசன திணைக்களம் இந்த தென்னை பயிற்சிகை நடுகை காணிக்கு 5 ஏக்கருக்கு நீர் இலவசமாக வழங்கப்பட்டுள்ளதுடன் அந்த தென்னங்காணிக்கு நீர் விநியோகிப்பதற்காக 17ஆம் வாய்க்கால் நீர் சீராக்கியும் வாய்க்காலும் பாரிய அரசு நிதியை பயன்படுத்தி புனரமைப்பு செய்து இலவசமாக நீர் வழங்கி இறுதியில் இந்நீரானது தென்னங்கன்றுகள் நாட்டப்பட்ட பயனாளி குறித்த காணியில் வசிக்காதமையாலும் சீராக தென்னங்கன்றுகளுக்கு நீரை வழங்காத காரணத்தாலும் நீர் வெள்ளமாக காணியூடா பாய்ந்து ரை ஆற்று கழிவு வாய்க்கால் விழுந்து வீண்விரியமாக உள்ளதுடன் போதிய கண்காணிப்பு பராமரிப்பின்மையால்
அமைச்சரால் வழங்கப்பட்ட தென்னங்கன்றுகளும் இறந்து விட்டது. தற்போது இறந்த தென்னங்கன்றுகளுக்கு அரச பசலையும் விநியோகிக்கப்பட்டு மோசடி பெற்றுள்ளது. இங்கு விவசாய திணைக்களம் வடமான தென்னச்செய்கையும் கச்சாஞ்செய்கையும் என்று கூறி பாரிய அரச உர மோசடி செய்துள்ளனர். இறுதியில் இந்த புதிய அரசில் மிக நுட்பமான முறையில் அரச நிதியினை கமல் அபிவிருத்தி பிரதி ஆணையாளர் மோசடி செய்துள்ளபடியே குறிப்பிடத்தக்கது. உங்கள் சம்பந்தமா 7 ஃபைல் இருக்கு. எங்க சங்க 7 ஃபைல் என்று 70 ஃபைல் நாம பிரச்சனை இல்ல. எங்களுக்கு எந்த சிக்கலும் இல்ல. நாங்க ரெஸ்பான்ஸ் பண்றோம். ஆனா இது என்ன பிரச்சனைன்னு சொன்னா ஒரு சென்ஸ் கூட கவர்மெண்ட் செலவழிக்கல. ஒரு அப்ப அந்த தென்னம்பிள்ளை எல்லாம் யார் கொடுத்தது? தென்னம்பிள்ளை கொடுத்தது கோகனட் போட்டால கொடுத்தது. அதே அது தென்னம்பிள்ளை காணி காசு கோகனட் போட்டால கொடுத்த தென்னம்பிள்ளை. அதுதான் அந்த தென்னம்பிள்ளை யார் கோகனட் போட்டு யார் கொடுத்தது? அது என்ன பிரதி ஆணையாளர் ஊழல் செய்தவர்கள். கொஞ்சம் நிலவா நான் உங்களை கேட்கிறேன்டா இந்த கச்சான் விளக்கல கோகனட் போடே நாம நடந்துட்டோம் இல்லையே. இல்ல இல்ல உங்களுக்கு அப்ப இப்படிதான் டிபார்ட்மென்ட்ல காப் மானியது கச்சா கொடுத்தாரு. இது வந்து அந்த விவசாயி தானா தண்டவாதத்துல வச்சு தான் செய்தது. அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்சதான் நாங்க இதுல ஒரு சென்ஸ் கூட. அப்ப அந்த ஃபங்க்ஷன் வைக்கிற செலவு எல்லாம் மாற வந்தது. ஃபங்க்ஷன் எல்லாம் அமைப்பாலாம் செய்தது. எந்த அமைப்பு? நாங்க செய்யல. எந்த அமைப்பு செய்தது? ஃபங்க்ஷன் சொல்லி சொன்னா நானே கண்டுறாங்க. அப்ப ஒரு அமைச்சர் மாற ஃபங்க்ஷனை நீங்கள் அமைப்பு ஃப்ரீயா தந்தேன்னு சொல்ல கூடாது. சரிதான். எனக்கு கேள்வி அந்த அவ்வளவு தென்னம்பிள்ளை கண்டுகளுக்குரிய காசுக்கு பொறுப்பெடுக்கிறதா அந்த அவ்வளவு அமைப்பு அந்த இந்த ஆர்ப்பாட்டம் என்னென்றால் இந்த விஷயங்கள் அங்க இருக்கிற லால்காந்த் அமைச்சருக்கு தெரியாது. சரிக்காது. இரண்டு அமைச்சர் பேரவையிலே நடந்த ஊழல் இது. கம்ப்ளைண்ட் கதைகளை கேட்டு கொண்டு வந்து வெளியோடு குற்றச்சாட்டு நிகழ்ந்தா நீங்க வந்து யாருக்கு இல்ல நீங்க வந்து ஒரு தடவை வச்சு கொண்டு சொல்லலாது. இருக்கிற நிலைமை இப்படிதான் இருக்கீங்க. ஒட்டு சரி 2 பேரும் சேர்ந்து சொல்றீங்க. அங்க அப்படி ஒன்று நடக்க வேண்டும். அப்படி நடக்க இல்லைன்னா ஓகே. கொஞ்சம் அவங்க சொல்றாங்க இப்ப அங்க வேலைகள் நடக்க இல்லை அப்படிதான் சொல்ல வரீங்க. கடைசியா நடந்ததை ஏற்றுக்கொள்றீங்க. அதே நேரத்தில் உரமானியம் கொடுக்கப்பட இல்லை. உரமானியம் கொடுக்கப்பட இல்லைன்னு சொல்றேன். உரமானியம் கொடுக்கப்பட இல்லையா? சுவரா சுவர். ஆனா நான் கூட காட்டவா நீங்க உரமானியம் கொடுத்தன்ற இந்த ஆர்டிஐக்கு போட்ட லெட்டர் காட்டவா? அது நீ எனக்கு தாங்க இங்க எல்லாம் கிடக்கு ஃபைல் என்னடா நீங்களும் அமைச்சர் போய்க்காங்க. உங்களோட நான் உங்களோட சப்போர்ட்டர் தான். ஆனா இப்படியான ஒரு வேலை நடக்க இல்லை. அது அரசாங்கம் தான் பாதிக்கும். ஸோ நீங்க இந்த மாதிரியான திணைக்களத்தில் இருக்கிறார்கள் எல்லாத்தையும் காப்பாத்தி ஓகே பரவாயில்ல நாங்கள் சேவ் பண்ணி விடுவோம்ன்றது வந்து என்ன நடக்குமெண்டா தொடர்ந்து இதே விட தான் நடக்கும். இந்த வரைக்கும் அனுர அரசாங்கத்தின் பெயர் வடக்கு மாநிலத்தில் கெடுறதுக்கு நீங்க ஆக்ஷன் எடுக்காதது தானே காரணம். அதான் உண்மை. இந்த வரைக்கும் எத்தனை ஊழல் பிடிச்சு தந்திருக்க உங்களோட பேங்க் புத்தகங்களோட அக்கௌண்ட் நம்பர் தந்திருக்கிற நீங்க அங்க போயிருந்தோண்டு நீங்கள் எப்படி பொறுமையா இது எல்லாத்தையும் சமாளிச்சீங்கன்னு யோசிக்க சந்தோஷமா இருக்கும் டாக்டர் கதைக்கிறீங்க. அங்கதான் பிரச்சனை இருக்கு. சரிதான். பிறகு இங்க வேற இப்படி ஊழல் ஆதாரத்தோட ஆர்டிஐயோட கொண்டு தந்திருக்கிறோம் நாங்க. அப்பவும் நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க இந்த வரைக்கும் ஒரு வழக்கு போட்டிருக்கீங்களா வடக்கு மாநிலத்துல? ஒரு ஊழலை விசாரிச்சிருக்கீங்களா வடக்கு மாநிலத்துல? அமைச்சர் கூட்டத்தை சிவகுலர் பண்ணி நடத்தவங்க மாட்டா நீங்க சிவகுலர்ல கூட்டம் நடந்த அமைச்சர் இவ்வளவு நாள் கொல்கத்தா கூட்டம் நடந்தது சரியா? பேசுறது உறுப்பினர் முட்டாளர்கள் தூக்கி அடிக்கிற எங்களுக்கு மேல தூக்கி அடிக்க
நீ மட்டும் காய்கறி காய்க்கூடாது. நாங்க வந்துட்டு மாவட்ட அவுட்டிக்கா வந்துடுறோம். அதை மட்டும் தான் காய்க்கணும். உங்களுக்கு அட்டிலேபிக்குரிய கருத்தை அவர் நடத்த ஏழே பாராளுமன்ற உறுப்பினரை வந்து இருக்கக்கூடாது. காய்க்கணும். இழப்பு நிப்பாட்டுறீங்களா நீங்க இல்லையா? ஒரு அது போல தகவல் இல்ல நான் இந்த பிரஜாசக்திக்குள்ள தானே இந்த இது வந்து நீதிமன்றம் இல்ல. இப்ப என்னடா பப்ளிக் கம்ப்ளைண்ட் இருக்கிற உண்மை. அந்த பப்ளிக் கம்ப்ளைண்ட் வந்து உண்மையிலேயே முன்னோர் அது உங்களோட வர்த்தமானி அறிவித்தல இருந்து இந்த கட்டப்பட்ட படங்களோட சனம் எடுத்து அனுப்பியிருக்கு. இந்த வேற பொக்ஸ்பாலம் காட்டியிருக்கணும். இந்த முத்து சித்திரம் மட்டும் வீட்டுக்கு போற ஆட்டை கொடுக்காத. சோ இதை நான் கேட்கணுமா கேட்கக்கூடாது? நீங்க நினைக்கிற தலைவர்களுக்கு கொடுங்க, விசாரிக்கட்டும். பையில இங்க வந்து கூட்டத்தை வந்து குழப்பி கொண்டு இருக்கிறீங்க. அதெல்லாம் இல்ல சகோதரிகளா, இங்க பாருங்க. மேமே ಪಾಲಮ ಕದಲದೇನೋ ಜಿಎ ಉತ್ತರದಾದಿನೋ ಮಂದನ್ನೇ ಕೌದ ಮೀ ಪಾಲಮ ಹೆದರಿಗಿಲ್ಲ. ಇರವಾಸಿ ಕರಾಚಿ ಪ್ರದೇಶದಾದಿನೋ ಮಂದನ್ನೇ ಮಿಲಿಯನ್ ತುನಾಯಿ ಕಸಮ ಪಾಯಿಟ್ ಕರ್ದಿನೋ ದ ಮೇಗ ಪಾಲಮಡ ಐತಿ ಕಾರನ್ನೇ ಹಬೆ ಪಾಲ ಪಾಲ ಕರ್ದಿನೋ ದ ಮಮ್ಮೇಗ ಬೆನ್ನುವಾಮ ಓ ಇನ್ನ ಕಾರಣ இந்த வீட்டை கட்டினா நான் 500 ரூபாய் வந்துவாரு. நீங்கள் தான் அவர் இல்லாத கனடாவில் இருக்கிற நேரங்களில் நீங்கள் தான் கள்ள கையெழுத்து வச்சு காணி தலைவர்களுக்கு நீங்க பயில கொடுக்க விசாரிப்பாங்க. நடத்திட்டு போக வழிகிறீங்க. ஒவ்வொருத்தருக்கு நீங்க காணிக்கு அனுமதி பத்திரம் எடுத்துட்டாங்க. அமைச்சர் நான் இதை பப்ளிக்கு சொல்றேன். ஏனென்றால் இந்த பிரச்சனை அவர் முட்டு முழுதான 100% மாவட்ட நிர்வாகம் சிறுகுழந்தையே வடிவா சொல்லி இருக்கு. அவர்களுக்குள் சிறுகுழந்தை அரசு அதிகாரிகளுக்கு ஏற்படுத்த வகையில கருத்துக்கள் பகிரக்கூடாது. அரசு அதிகாரிகள் செய்யணும். ஆனா நாங்க வேணும் எந்தெந்த ஆக்கள் குடும்பமாக எழுதினோ அவ்வளவு அடிக்கிறான். குடும்பம் எண்ணிக்கைகளை வெடித்தது இதுக்கு முன்னாடி முழுக்க முழுக்க அமைச்சராக அதிபரை நீங்க காப்பாற்றீங்க காப்பாற்றீங்கன்னா ஒரு அவமானப்படுத்துற சபை வந்து ஆரையும் கேள்வி கேட்கிற உரிமை எனக்கு குழம்புறீங்க அவர் காது வந்த கள்ளன்
அவன் மயில கொண்டு வச்சு ஆட்டோ யாருக்கு பொறிக்க கொடுங்க லஞ்ச ஒரு நாளை கொடுக்க தயார் நீங்க வந்து ஆட்டோ பெற்றோருடைய மயில ஒரு குற்றத்தை விசாரிக்கிறதுக்கு விசாரிக்கட்டும் ஒரு நிமிஷம் இருங்க ஆதாரம் அபாண்டமான பரிசு மாத்தாதீங்க ஜிஏ மேலே அபாண்டமான பரிசு இருக்கின்ற ஆக்கள் மேலே இந்த கூட்டத்தை நடத்த முடியாது சரி சரியா ஆதாரம் கொண்டு போய் வெளியில போங்க சரியா நீ அப்படி අපේ ඒ කතා නෙමෙයි තමුන්නාන්සේට ජීఏට බණිනවා ජීఏට අභූත චෝදනා එල්ලනවා එහෙම කරන්න බෑ එහෙම කරන්න බෑ හරි එහෙනම් කියලා යනවා කියලා ඒ වංශාලු දෙන්නේ දෙපන්නේ කියලා දෙනවා නඩුවක් ගන්න ඒක බොරුව ඔය அந்த வேண்டுதலுக்கு அமர்ந்திருக்கிறீங்களா கொஞ்சம் இருக்கிறீங்களா அந்தந்த நேரத்துல வைங்க இந்த இடத்துல ஏறாது அப்படி இந்த இடத்துல ஆணில பிடிக்கிறாங்க நீங்க போய் நீங்க என்ன ஆணில பிடிக்கிறாங்க பாட்டுங்க அப்படியே நான் கேட்க வந்தேன் நான் உனக்கு சொல்றேன் என்னன்னு கேட்டா மாத்தாடுதானே ஒரு ஆளாக